அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஆதி பிரம்மாவுக்கும் இந்த பிரம்மாவுக்கும் பாராட்டுகள். அடுத்தது என் மகள் ஜோவுக்கு பாராட்டுகள். இந்த படத்தை உருவாக்கிய டூடி நிறுவனத்துக்கும் உழைத்த அனைவருக்கும் பாராட்டுகள். ஆதி மனிதனாக காடுகளில் ஆலலையை சுற்றிட்டு இருக்கும்போது பெண்ணாதிக்கம் இருந்துச்சான். நான் சொல்லலை, வரலாற்று ஆய்வாளர் ராகுல சாங்கிருத்தியாயன்னு சொல்லியிருக்கார். முதல்ல ஆளுக்கு பெண்ணாதிக்கம், அவள் தான் முதல்ல லீடராக முன்னாடி போயிட்டுருப்பா, பின்னாடி வரிசையாக ஆண்கள் பெண்கள் போயிட்டுருப்பாங்க. இப்படி ஒரு காலகட்டம் போய் ஒரு கட்டத்தில் உடல் பலத்தை அடிப்படையாக வைத்து ஆண் முன்னுக்கு வந்தவன் பல்லாயிரம் ஆண்டுகள், 10,000 இல்லை, எத்தனை வருஷம் சொல்கிறோம், பல்லாயிரம் ஆண்டுகள் பெண்களை பின்னாடியே வச்சுட்டான். அதில் நம்ம வணக்கத்துக்குரிய மேதைகள்லாம் கூட அப்படி தான் இருந்திருக்கானுங்க. பகுத்தறிவு தந்தை உங்களுக்கு சாக்ரட்டிஸ் எவ்வளோ பெரிய ஆள், அவர் என்ன சொல்ல தெரியுமா? போதைக்கென்றே படைக்கப்பட்ட பொதுமை பொருள் பெண்கிறார். இதை விட அவமானப்படுத்த முடியுமா ஒரு பெண்ணை? ஒரு கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதன் போதைக்கென்றே படைக்கப்பட்ட பொதுமை பொருளா பெண்ணு? அலெக்சாண்டர் 42,000 படைவர்களை வச்சுக்கிட்டு கிமு 323 இந்தியாவை படையெடுத்தவன். அவனுடைய வாத்தியார் அரிஸ்டாட்டில். அவன் சொல்கிறான், ஆள்பவன் ஆண், அடிமையாக வாழ பிறந்தவள் பெண் அப்படிங்கிறான். புத்தர் எவ்வளோ பெரிய ஆள்! உலகம் போல எனக்கு புத்தமாக இருக்குது. புத்தர் தன்னை எடுத்து வளர்த்த வளர்ப்பு தாய் கௌதமியை மடத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறார். பெண்களை மடத்திலே சேர்த்தால் 1000 ஆண்டுகளிலே புத்த மதம் அழியும் என்று சேர்க்க மாட்டேன்றார். வாரன் பீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, போரும் சமாதானம்னு உலக புகழ் நாவல் எழுதின டால்ஸ்டாய் யாருன்னா காந்திக்கு குரு. இந்த டால்ஸ்டாய் 95 வயசில் உட்காந்து ராத்திரி பகலாக நாவல் எழுதுகிறாரு. அதுக்கு சோனியான்னு அவருடைய சம்சாரம் ஸ்கிரிப்ட் ப்ரூஃப் தீர்த்து கொடுக்குறான். 95 வயசு தாங்க போது இவன் மண்டை போட்டான்னா அது அந்த ரைட்ஸ் வந்தால் கூட பொழைச்சிக்கலான்னு நினைக்கிறா. இல்லை, இலவசமாக அந்த நாவலை கொடுத்துட்றாரு. முக்கியம் இல்லை, சாகும்போது இந்த மனைவி கண்ணிலே படக்கூடாதுன்றார். என் மூஞ்சில் முடிச்சா, சாகும்போது நீ பக்கத்தில் வரக்கூடாதுன்ட்டார். மகாத்மா காந்தி நம்ம கொண்டாட ஃபாதர் ஆஃப் தி நேஷன், அவர் கஸ்தூரிபாவை குடும்பப்படுத்தின வரலாறு. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் பாரதி 100 ஆண்டுக்கு முன்னாடி மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் சொன்னாங்க. தாங்க முடியாமல் சொன்னான். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற இப்போ ஜோ பண்ணியிருக்கிற வேஷத்தெல்லாம் அவன் 100 வருஷம் முன்னாடி யோசனை பண்ணி பார்த்துட்டு, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையன் எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை கவிழ்ந்தார்னு இப்போ தானே கவிழ்றான். 100 வருஷம் முடியும் அவன் சொல்லிட்டு போயிட்டான். இன்றைக்கி திரும்ப பக்கமெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாருங்கள், காலேஜ் போய் பாருங்கள், ஆசிரியர்லாம் பெண்கள் தான். ஆஸ்பத்திரிக்கு போங்க, அங்கே டாக்டர்களும் பெண்கள் தான், நர்ஸும் பெண்கள் தான். பேங்கர் கவுண்டரில் பெண்கள் தான் இருக்காங்க, ரயில்வே கவுண்டரில் பெண்கள் தான், ஏர்போர்ட் போனால் கவுண்டர் பெண்கள் தான். அரசு பஸ் ஓட்டுறாங்க, ஆகாய வாகனம் ஓட்டுறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டான். தாலி ஒன்றை மட்டும் கட்டிட்டு வாழ்நாள் முழுக்க கொத்தடிமையாக பெண்களை வைத்திருந்தது போதும், சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வாழ்ந்தது போதும், பிள்ளை பெற்ற மிஷினாக இருந்தது போதும், அவர்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது, அவங்கள மதிக்கணும் என்று சொல்கின்ற படம் தான் இந்த படம். ஒரு படம் கதை என்கிட்ட சொல்லும்போது அந்த படம் எங்கே ஷூட் பண்ணுறாங்கன்றது என்னுடைய முதல் கொஸ்டினாக இருக்கும். அது ரொம்ப, காரைக்குடின்னு சொன்னாலே காரில் இவ்வளோ நேரம் போகணுமா, தேனின்னு சொன்னால் காரில் இவ்வளோ நேரம் போகணுமா இப்படின்னு கேட்குறது. அப்படி கேட்குற ஆள்கிட்ட இந்த ஹிஸ்ட்ரியிலலாம் படித்த பேர் ஜான்சி, ஆக்ரா, சித்ரா கூட்டுனா சொன்னால் பயந்து அதுக்காகவே இந்த படம் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்போது என்னை பிரம்மா சார், கிறிஸ்டி எல்லாரும் பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணாங்க. இல்லை நாங்கள் பத்திரமா பார்த்தப்போ எனக்கு அந்த ஊருக்காகவே இந்த படம் பண்ணக்கூடாதுன்ற பயந்து ட்ராவல்லாம் போகணுமே, வீட்டை விட்டுட்டு போகணுமே இப்படிலாம் நினச்சேன். பட் இப்போ யோசிக்கிறேன், நல்ல காலம் நான் ஒத்துக்கிட்டேன்ட்டு. இல்லாட்டி ஒரு நல்ல படம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த பிரம்மா சாருக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் கிறிஸ்டி, 2D எல்லாமே வெரி நைஸ் குரூப். ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் உமன் சென்ட்ரிக், அதாவது பெண்களுடைய
முக்கியத்துவம் பெண்களை பற்றி எடுத்த ஒரு படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் நிறைய சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வந்து ஒரு ரெகுலர் ஸ்டோரி இல்லாமல் அந்த மாதிரி எடுக்கலைன்னா நல்லா அது எப்படி வரும் அப்படின்னு பயப்படுற ஒரு காலகட்டத்தில் இல்லை இதுதான் என் கதை, இதைத்தான் நான் எடுப்பேன், அது வந்து நல்லா வரும், நான் அந்த கதைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கதைக்கு யார் சூட் ஆகிறாங்களோ அவங்கள தான் நான் போடுவேன் அப்படின்னு நினச்சி எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவான டைரக்டர் படத்தில் நடித்ததுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த தெளிவுக்காகவே அந்த படம் நல்லா ஓடணும். ஏன்னா இது வந்து உண்மையை சொல்லியிருக்காங்க, நிறைய விமனை உசுப்பேற்றிருக்காங்க. அண்ட் நிறைய மென்னுக்கு வந்து இதை பார்க்க ஆக்சுவலாக நான் ஒரு மேன் சப்போர்ட்டர் தான். எனக்கு எப்போ என்ன தோணணும், ஆண்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க, இல்லாட்டி இந்த அளவுக்கு பெண்களால் வந்திருக்கவே முடியாது வாழ்க்கையிலேன்னு தான் நான் நினைப்பேன். இன்றைக்கி நான் இங்கே இருக்கேனாலே என்னுடைய கணவர் சப்போர்ட் பண்ணலன்னா என்னால் வந்திருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஆண்களும் இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க 100%. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். மகளிர் மட்டும் அதில் நான் தான் இந்த டைட்டிலுக்கு வந்து ரொம்ப உரிமையோடு நிற்கிறேன். ஏன்னு உங்களுக்கு தெரியும், 94 ஃபஸ்ட்டு மகளிர் மட்டும் அந்த படத்தினுடைய ஞாபகம்தான். இந்த படத்தில் நான் கமிட் பண்ணுறதுக்கான முதல் அட்ராக்ஷனும் அதுதான். ஏன்னா அப்போது நான், ரேவதி, ரோஹிணி நாங்கள் 3 பேருமே வந்து கொமர்ஷியலி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மஸ்ட்டுன்னு சொல்கிற கதாநாயகிகள் கிடையாது, ஏதோ பெட்டராக நடிப்பாங்கங்கிறது தான். கமல் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசரால் மட்டும்தான் அப்போது அந்த ஸ்டேஜில் எங்கள் 3 பேரையும் மெயினாக வச்சு நாசருங்கிற ஒரு சிறந்த நடிகரை மட்டுமே நம்பி ஒரு படம், அவருடைய ப்ரொடக்ஷனில் அப்படி ஒரு படம் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் ரொம்ப அதிசயம். இவங்க 3 பேருமே ஒரு கிளாமர் பண்ணுற ஆர்டிஸ்ட் கிடையாது. அண்ட் நாசர் வந்து வாஸ் நாட் த ஹீரோ, அந்த ஃபிலிமில் வந்து அவர் வில்லன். எப்படி இந்த படம் இருக்குங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் கமல் சாருங்கிற சிறந்த நடிகர், சிறந்த கலைஞனுடைய ஒரு நம்பிக்கை தான் அந்த படம். அந்த ஸ்கிரிப்டு எல்லாருக்கும் படித்து காமிக்கும்போது இதில் எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருச்சு நீங்கள் அந்த கேரக்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு கிரேசி மோகன். எனக்கு 3 கேரக்டருமே பிடிச்சிருந்தது. பட் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகிற கேரக்டர்ஸ் ஒன்று ரோஹிணி பண்ணுற கேரக்டரோ இல்லை எந்த கேரக்டரோ அப்படின்ற டவுட் இருக்கும்போது கிரேசி மோகனே சொன்னார், நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணிக்கங்க அப்படின்னார். அந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி ஒரு படம் மறுபடி பண்ணுவேனான்னு எனக்கு ரொம்ப ஏக்கம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான காம்ப்ளெக்ஸ் கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா ஹியூமர், ஒரு இன்னசென்ட் ஹியூமர் நிறைய பர்ஃபார்ம் பண்ணுற கேரக்டர் நான் பண்ணுறேங்கிறதுனால எல்லா சீன்லையுமே கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹியூமர். ஸோ அதுக்கு ரேவதி, ரோஹிணி தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் ரிஹர்சலில் சம்டைம்ஸ் பேசிட்டு மறந்துடுவேன் டேக்கில், பட் இதை ஞாபகப்படுத்துவாங்க. நீ அந்த ரிஹர்சலில் அந்த ஒரு டைலாக் பேசினேன், அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு 1 more டேக் எடுக்க சொல்லு அப்படின்னு. அண்ட் சிங்கீதம் சாருடைய டைரக்ஷனில் இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் எடிட்டர். ஒரு 10 ரிஹர்சல் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த 10 ரிஹர்சல்லையும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன, டேக்குக்கு ஜஸ்ட்டு முன்னாடி வந்து சொல்லுவார், உருசி நீங்கள் வந்து அந்த ஒரு இப்படி பண்ணி ஒன்று பேசுனீங்க பாருங்கள், அது வேண்டாம், அது கொஞ்சம் நல்லா இல்லை, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது, அதை எடுத்துகிட்டு நீங்கள் 3rd ரிஹர்சலில் ஒன்று சொன்னீங்க பாருங்கள், அது பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னுவார். நான் ஒரு அதிசயமான ஒரு இயக்குனர், நான் வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அவரை ஹியூமரை வந்து ஸ்பாட்டில் எடிட் பண்ணுவார். ஸோ அந்த படம் நடித்து அந்த படம் ரொம்ப நல்லா ஓடி, எல்லா லாங்குவேஜ்லேயும் அது வந்து தமிழ் படமாகவே ரொம்ப சிறப்பாக ஓடிச்சு, டப்பிங் பண்ணி ரொம்ப நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு படம் மறுபடியும் வரவே இல்லை. எல்லா ஹீரோயின்ஸும் அதுக்கப்புறம் வந்தவங்க நல்லா டேலண்டடானவங்க, நல்லா டான்ஸ் பண்ணக்கூடியவங்க, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, ஏன் இப்படி வரலன்னு. இந்த படத்துக்காக பிரம்மா வந்து கதை சொல்லும்போது, பட் அப்போது மகளிர் மட்டுங்கிற டைட்டில் இல்லைங்க, இருந்தாலும் 3 ஹீரோயின் கேரக்டர்ஸ் கதையில் 3 முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை சொல்லும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இந்த படம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி. படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானு, நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல டான்ஸர், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். அண்ட் சரண்யா, அவங்க ரேஞ்சில் இவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. அண்ட் இவங்களெல்லாம் தாண்டி ஜோவுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் ஜோவும் சூர்யாவும் ஆக்ட் பண்ணும்போது நான் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. சில காரணங்களால் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. சில காரணங்கள் இல்லை, வசந்தனுடைய நல்ல நண்பர் ஆக்ஷன் காமெடி பண்ணு பயந்து போய், வசந்த் இப்படி சொன்னால் எனக்கு காமெடி வராது வசந்த் அப்படின்னு பயந்து நான் போயிட்டேன். உண்மை ஒரு கோச்சுக்க மாட்டேன், நான் தைரியமாக சொல்கிறேன், என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப நாளாக நண்பர். இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன செஞ்சுட்டு இருக்கேன், காமெடி நல்லா வரணும், ஐயோ
ஸோ அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஜோவும் சூர்யாவும் அவங்களுடைய அந்த இன்னசென்டான முகம், அந்த பிஹேவியர், அதில் எந்தவித மாற்றமும் இன்னைய வரைக்கும் கிடையாது. ஜோவுடைய காம்பினேஷன் நம்ம சாதாரணமாக ஹீரோஸ் மெயினாக ஆக்ட் பண்ணுற படத்துக்கு போகும்போது நிச்சயமாக அவங்களுடைய ஒரு பார்வை வந்து அந்த டோட்டல் ஃபிலிமுக்கு இருக்கும். நமக்கு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு, எஸ்பெஷலி நம்மள மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம் வந்தாலோ அவங்களுக்கு கவனிச்சுக்கங்க, அவளை பார்த்துக்கங்க, இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் சீக்கிரமாக அனுப்புங்க, இப்படிங்கிற மாதிரி கவனங்கள் இருக்கும். ஃபீமேல் ஓரியன்ட் படங்கள் பண்ணும்போது நான் மலையாளத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி அதிகமாக வந்து ஹீரோயின் ஓரியன்ட் படங்கள் தான் நான் நிறைய நடிச்சிருக்கேன், தேங்க் காட். பட் இங்கே அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் பிஹேவ் பண்ணவங்களாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஜோவுக்கு நான் வந்து பாராட்டுறேன். நான் ஜோவை ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் வரும்போது எங்கள் எல்லாருடைய கன்வீனியன்ஸும் ஜோ கேட்பாங்க, மேடம் ரூம் எப்படி இருந்துச்சு, ஃபுட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வண்டி இருக்கா, நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளம்புவீங்களா, மத்தியானம் சாப்பிடும்போது பிரேக்குன்னு சொல்லும்போது நீங்கள் என் கேரவுக்கு வர்றீங்களா, அந்த அளவுக்கு கேர் எடுத்தாங்க. அது வந்து நிச்சயமாக சிவகுமார் சார் ஃபேமிலி, சூர்யாவோட கோஆப்ரேஷன், அவர் அதெல்லாம் அதில் இருக்கலாம். இருந்தாலும் அந்த 60 நாள் ஷூட்டிங்லேயும் அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது, ஏன்னா அவங்களும் சின்ன குழந்தைங்களை வச்சுருக்காங்க, அவங்கள விட்டு தான் ஷூட்டிங் வர்றாங்க. ஸோ அந்த கஷ்டமும் இருக்குது. நான் 2.5 வயசு என் குழந்தைய விட்டுட்டு ஜான்சி இப்போ சித்ரா ஹோட்டல்லாம் போனது நான் ஃபீல் பண்ணுறது சரண்யா வேறு ஒரு விதமாக ஃபீல் பண்ணாங்க. என்னோட ஃபீலிங் என்னென்னா, நான் அவுட்டோரே சுத்தமாக போக முடியாது குழந்தைய விட்டுட்டு. இருந்தாலும் சத்தியமாக பணம் செலவு பண்ணி சித்ரா ஹூட்டு பட்டேஸ்வர்லாம் நான் போக போகிறதே இல்லை. எனக்கு தெரியும் ஃப்ரீயாக வந்து ஓசியில் கூட்டிகிட்டு போகிறாங்க, போயிடலாம். அதுதான் நடந்துச்சு. நார்த்தில் எவ்வளவோ விஷயங்கள் நான் பார்த்ததே கிடையாது. பட் கூட்டிகிட்டு போகிறாங்களே, ஜான்சி பார்த்தது கிடையாது, சித்ரா ஹூட்டும் பார்த்தது கிடையாது. அப்புறம் வந்து கஜுராஹோலாம் கூப்பிட்டு போகிறோன்னாங்க, என்னமோ சில விஷயங்கள்லாம் நடக்கலை. பட் அதெல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ட்ரிப்பாக நான் ஃபீல் பண்ணேன். நாங்கள் எல்லாருமே அப்படி ஃபீல் பண்ணோம். அவ்வளவு பெயின் எடுத்தார். கதையில் வந்து ஒரு பயணத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல அந்தந்த இதில் தான் ஷூட் பண்ணுங்கிறதுல இயக்குனர் பிரம்மா வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருடைய 2வது படம் தான், அவருடைய முதல் படம். என்னால் ஐம் ஸோ சாரி எனக்கு பார்க்க முடியல. நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஈவன் ஜோ டெய்லி சொல்லுவாங்க, நீங்கள் மேடம் ஒரு தடவை பார்த்துருங்க அந்த குற்றங்கெடுதல் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு புது இயக்குநர்கள் மாதிரியே கிடையாது பிரம்மா. பட் பிரம்மாவோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நானும் ஜோவை ஒர்க் பண்ணி முடிச்சோடனே எனக்கு கொஞ்சம் என்னென்னா, நான் போகிற இடத்த என்னுடைய ஃப்ரெண்ட்லி ஆக்கிடுவேன், நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப இது கன்ஜஸ்டாக இருந்தால் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்க்கும்போது பிரம்மா ஸ்டேஜில் இருந்து வந்தவருங்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக பொசிஷன் ஒரு சத்தம் போடுவார். ஐயோ அடுத்தது என்ன பொசிஷன்னா இங்கேருந்து அசையலாமா கூடாதா, என்ன இங்கேருந்து அது வரைக்கும் நடக்க சொல்லி டயலாக் பேச சொல்லியிருக்கிறாரே, நான் அங்கே போகலாமா இல்லை இங்கே தான் நிற்கணுமான்னு சின்ன டவுட்டெல்லாம் இருந்துச்சு எனக்கு. சைலன்ஸ். ஐயோ டயலாக் பேசலாமா கூடாதா. அப்போ அந்த ஒரு வார ஷெட்யூலில் நானும் ஜோவும் பேசிப்பேன், ஜோ இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணால் இவர் திடீர்னு பேண்டான் கத்துவாரோ என்னமோ அப்படின்னு. சரி பார்க்கலாம், அவுட்டோர் தானே போகிறோம். அவுட்டோரில் கலாய்க்க ஆரம்பித்தோம். ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனுஷன் வந்து பிரம்மாவுக்குள்ளே இருந்து வெளியே வந்தார். இந்த டோட்டல் ஷூட்டிங் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் நம்ம நினைப்போம் சின்ன குழந்தைங்க ரொம்ப சின்னதாக இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து தனியாக நடந்து கிடந்து அவங்க விஷயங்கள்லாம் பார்த்து தானாக செஞ்சுக்கிறா, அந்த மாதிரி வரும்போது பரவாயில்ல, நம்ம வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம், கொஞ்சம் வேலைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே பார்த்துக்குவாங்க. பட் வளர 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 தான் அவங்களுக்கும் அந்த படிப்பு அது இது அந்த பொறுப்பு நமக்கும் அதிகங்கிறது பின்னாடி தான் உணர்வோம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படத்துலலாம் இல்லாத இருக்கிற டென்ஷன் ஒவ்வொரு படம் ஆகிய கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபிலிம்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த படம் முடிஞ்சிடுச்சு, ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக போதுன்னே அடிவயத்தில் என்னமோ படப்படன்னு என்னமோ ஒன்று உருட்டிட்டு மேலே வருது, என்னன்னு தெரியல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்லா இருக்க படம், ஃபீமேல் ஓரியன்ட் படம் அப்படின்னு 10 பேர் சொல்ல சொல்ல கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பால் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸால் அது ரொம்ப நல்லா வருமா அப்படிங்கிற ஒரு உண்மையிலே ஒரு டென்ஷன் எனக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கு இந்த படம், நல்லா இருக்கு இந்த படம், நாங்களே சொல்லிக்கிறோம், என்ஜாய் பண்ணிக்கிறோம். மகளிர் மட்டும் இல்லை பெண்களுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோமோன்ற ஃபீல் நமக்கு வருது. பட் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஹீரோஸ் மட்டும் ஆக்ட் பண்ணுற படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் அளவில் ரொம்ப வருத்திக்கிறாங்க, ஃபைட்டு அது இது. என்கிட்ட இங்கேருந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்க அங்கேன்னு சொன்னால் 100 தடவை யோசிப்பேன். ஒரு ஹாஃப் கால் ஷீட் நான் வேஸ்ட் பண்ணிவிடுவேன். 2 கால் வச்சு ஜம்ப் பண்ணுறதா இல்லை ஒத்த கால் போதுமா, இல்லை அதில் நீங்கள் பெட்டு கிட்ட தான் போடுவீங்களா, இது பின்னாடி இருந்து தள்ளி விட்டால் தான் அந்த டேக்கு ஓகே ஆகும். ஸோ சூர்யாலாம் பாகன் மலையிலேருந்து கீழே உருட்டு வர்றாங்க, என்ன தான் ஃபைட்டுனாலும் அவ்வளோ வருத்திக்கிறாங்க. ஸோ ஹீரோஸ் ஆக்ட் பண்ணுறது கஷ்டப்பட்டு தாங்க நடிக்கிறாங்க. அதனால் ஃபீமேல் ஒரு படம் ஏன் வரல, கதாநாயகியை ரொம்ப வேல்யூ கொடுக்கலன்னு நான் எப்போவுமே கம்ப்ளைண்ட் சொன்னதே கிடையாது. ஆம்பளைங்கள்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்களே ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும். எனக்கு ஃபைட்டு வராது. ஒரே ஒரு படத்தில் ட்ரை பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு ஷூட் பண்ணோம். இந்த சாதாரண பட்டாசு சத்தம் தான் இதில் வரும். அது ஒன்றுக்கு நான்
3 days பார்த்தார் அந்த டைரக்டர். அவர் நொந்து நூலாயம்மா வேண்டாம்மா இல்லை சரியாக வராது, ஐ வில் கில் யூ அப்படின்ட்டு இப்படி காமிச்சா அடுத்தது அப்படி வரும். நானே இடிச்சிட்டு நானே பயப்படுறேன், நானே குத்திட்டு நானே பயப்படுறேன். அதனால் எல்லா ஹீரோஸ் மேலேயும் எனக்கு ரொம்ப ஒரு அட்மிரேஷன், அப்பா அப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படி. ஸோ இந்த படம் சூர்யா அவர் தான் ப்ரொடியூசர். நிறைய சப்ஜெக்ட் கேட்குறாங்க 2Dயில், எனக்கு தெரியும். நிறைய பேர், நிறைய நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. அந்த கதையில் நிச்சயமாக ஜோ வந்து ஒரு நல்ல கேரக்டரோட நல்லபடியாக ஒரு நல்ல ஹீரோயின் அகைன் வரணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்குது. அதுக்காக ப்ரமோட் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ். பட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு கதையாகவும் இருக்கணும், அதில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனது ஆஸ் எ ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நான் கண்டிப்பாக சூர்யாவை பாராட்டுறேன். ஃபர்தராக எல்லாருமே பெண்களை வச்சு தான் படம் எடுக்கணும்னு சொல்ல வரல. பட் பெண்கள் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடிய படங்களுக்கு குடும்பங்கள் தியேட்டருக்கு வருவாங்க. அந்த மாதிரி படங்கள் வரும்போது ஃபேமிலிஸ், இப்போ டிவி அது இது நிறைய வந்து விஷுவல் மீடியா சோஷியல் மீடியா வளர்ந்த உடனே தியேட்டர்ஸில் ஃபேமிலி வர்றது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஃபேமிலிஸ் நிறையா தியேட்டர்ஸில் வரணும். சின்ன ப்ரொடியூசர்ஸ், மீடியம் ப்ரொடியூசர்ஸ் ரெகுலராக படங்கள் பண்ணணும்னா நிச்சயமாக இது போன்ற படங்கள் வெற்றி அடையணும். அதுக்காக நீங்கள் எல்லாரும் ப்ரமோட் பண்ணோம். இப்போ சரண்யா போட்டு உடச்சாங்க நாங்கள் பாட்டு பாடணும்னு. நான் அந்த ரகசியத்தை யாருக்குமே தெரிய வேண்டாம்னு நினச்சேங்க. ஏன்னா இவ்வளவு படம் பண்ணி உங்களுக்கு தேவையா நீங்கள் கேட்கக்கூடாது. ஜிப்ரானுடைய நம்பிக்கை தான் பிரம்மாவோட நம்பிக்கை. என்ன வேணும்னே சதி பண்ணாங்கன்னு தெரியல, பாடிட்டு போயிட்டேன். ஒன்று ஒரு ஸ்ருதியில் பாடியிருக்கேன். அவங்க ஏதோ பண்ணி வந்து சேர்த்து கோத்து விட்டுருக்காங்க. மேடையில் கிடல் நீங்கள் பாடுங்கன்னு என்ன சொன்னீங்க, செவரேன்னு குதிச்சு ஓடிட வேண்டியது தான். நான் அதுக்கப்புறம் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போயிட்டு வந்து மறுபடியும் நான் பிரம்மாட்ட சொன்னேன், பிரம்மா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, கண்டிப்பாக வந்து மற்றவங்ககிட்ட கொஞ்சம் அவேவாக இருப்பாங்களோ, நம்ம என்கிட்ட கையில் வந்து பாடுங்க அப்படின்னு கையை பிடிச்சி கேட்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஆகட்டும், ஏர்போர்ட்லேயே ஆகட்டும். 4 லைன் வந்து ஒரே கோர்வையாக பாடுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்க சொல்லலாம் ஜிப்ராங்கிட்ட. நான் வர்றேங்க அப்படின்னு நான் சொன்னேன். வாங்க மேடம் பரவாயில்ல இன்னொரு தடவை நீங்கள் பாடுங்க, ரொம்ப அன்பாக கூப்பிட்டாரு பிரம்மா. நான் ஜிப்ரா வேண்டான்ட்டார். நாங்கள் எல்லாம் கரெக்டாக ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சுருக்கிறோம். மறுபடியும் வந்து பாடி சொதப்ப வேண்டான்னு சொன்னாரோ என்னமோ. நீங்கள் கேளுங்க, கேட்டு சொல்லுங்கள். ஓகே, நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நல்ல ஒரு விழா, ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருடைய வாழ்த்தும், உங்கள் எல்லாருடைய என்ன சொல்கிறது, அந்த உண்மையான இதயத்தில் இருந்துள்ள வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு இருக்கணும். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். அண்ட் ஜோ, அகெயின் சொல்கிறேன், ஜோ வந்து இந்த ஒரு படம், இந்த ஒரு கேரக்டருக்காக ரொம்ப உடம்பை வருத்தி டயட் பண்ணி, நான்லாம் ரொம்ப நிறைய டெய்லி திட்டுவேன், ஏதாவது சாப்பிடுங்க, நான் ஹெவியான சீன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆஃப்டர் 97 நான் ஒரு பைக்கில் தைரியமாக உட்காந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறது இந்த படத்தில் ஜோ கூட தான். ஜோ தான் ஓட்டுறாங்கன்னு ஹீரோஸ் ஓட்டினாலே நான் பயப்படுவேன். எனக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு 97. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம். அந்த அப்புறம் ஜோ தான் இதில் ஓட்டுறாங்கன்னு நல்ல நிறைய முன்னாடியே ஓட்டியிருக்கேம்மா கேட்டேன். இல்லை மேடம் இப்போ தான் ஜஸ்ட் 2 months சூர்யா சொல்லி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு. ஐயோ 2 months சூர்யா சொல்லி கொடுத்தாரா? ஏற்கனவே ஒரு படத்தில் நினைச்சு அந்த ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்து நந்தன சிக்னலில் போயிட்டே இருக்கும்போது நல்லா குதிரை மாதிரி போகுது அந்த இது பைக்கு. ஐயோ மஞ்சு நீ நல்லா ஓட்ட தெரியுமா? இல்லைக்கா இன்னைக்கு காலையில் வரும்போது அசோசியேட் டைரக்டர் இப்படி வச்சு இப்படி ரைஸ் பண்ணால் ஓடுனார், நிறுத்த தெரியலன்ட்டா. நிறுத்துனா இன்னும் குதிரை மாதிரி சைங்கின்னு போயிட்டே இருக்கு. அவன் எங்கேயாவது நிறுத்து, பின்னாடி ஒரு சைடில் ஆட்டோ நிற்கிது, கொண்டு போய் இடிச்சிரு அப்படின்ட்டு அவங்க போய் இடிச்சு நிப்பாட்டினா அவன் நல்லா நிப்பாட்டின்னு என் கை திரும்பி 3 ஃப்ராக்சர். அதில் 3 மாதம் வந்ததில் தான் வெயிட் போட்டேன். அதனால் நான் சொன்னேன் ஜோ கண்டிப்பாக தெரியாதுன்னா சொல்லிடுப்பா. ஃபுல் அந்த ஆக்ரா சிட்டி ஃபுல்லாகவே கத்தி கூச்சல் போட்டு ஜோ ஏற்கனவே இவ்வளோதான் இடுப்பு, அந்த இடுப்பை பிடிச்சி அமுக்கி ஷூட்டிங் முடிஞ்சோடனே இப்படியே தான் நிற்கிறது. அது சாயங்காலம் என்ன சொல்ல, இல்லை இட்ஸ் ஓகே மேம், பரவாயில்ல மேம், பயந்து தானே மேம் அப்படின்னும். என்னுடைய டென்ஷன் எல்லாம் அது பயத்தில் நீங்கள் அந்த ஷார்ட்டு பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு. பட் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு படத்துக்காக, எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுங்க, நீங்கள் உட்கார வச்சு தள்ளி விட்டு விழற இடத்துல விழ வேண்டியது தான். ஸோ எனக்கு அது ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பெயின் எடுத்திருக்காங்களே, இந்த 2 months சூர்யா சொல்லி கொடுத்தாலும் சரி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால சொல்கிறேன், ஜோ ஃபர்தராக வந்து ஜோ பண்ணுற படங்களையும் கூட ஒரு கேரக்டருக்காக அவ்வளோ தூரம் அவங்க வந்து தன்னை வருத்திக்கிட்டு, அந்த சின்ன குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு கேரக்டருக்காக வந்து இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க. நிச்சயமாக அந்த உழைப்புக்கு எல்லாமே அந்த கடவுள் நல்ல பலனை கொடுப்பாரு. ஆல் த வெரி பெஸ்ட். ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தில் ஒரு பங்காக இருக்கிறதுனால சிங்கராக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் சொல்லி ஆகணும். ரொம்ப கூச்சத்தோட தயவு செஞ்சு இவங்கெல்லாம் ப்ரொடியூசர் சொல்கிறாங்கங்கிறக்காக நீங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பாடி முடிச்சுட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன் சார், சிங்கர் ராயல்ட்டி கான்ட்ராக்ட். நான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு கூச்சமாக இருக்குன்னு. உண்மையாகவே இந்த படத்தில் இந்த பாட்டு வருதுன்னா அதுக்கப்புறமா நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கலாம், இவங்க எல்லா ராயல்ட்டியும் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் அப்புறம் எப்படி வந்து வேர்ல்டு லெவலில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது மேடம் மாதிரியாக ஏறி. பட் தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ பிரம்மா ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் சாங்.
ஏன்னா எப்பவுமே கூச்சமாக இருக்கும், ஒரு சிங்கரோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வருதோன்ற ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. பட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. எனக்கு ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், ஒரு லோக்கல் வாய்ஸ் தான் வேணும், ஒரு தண்ணி அடிச்சுட்டு பாடுற மாதிரி மூடு வேணும் சார்னு சொல்லி தான் எனக்கு கூப்பிட்டு பாட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ ரியலி என்ஜாய் திஸ் சாங். முக்கியமாக விவேக்கோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சரணத்தில் வர லிரிக்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன். அண்ட் ஜிப்ரான் வேற முடிச்சு போகும்போது, சார் ஸ்ருதி சுத்தமாக பாடுறீங்க சார்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கேவலப்படுத்தினார். ஏன்னா ஒரு வருஷம் நான் பாட்டு கற்றுக்கிட்டேன், அந்த பாட்டு ஃபீஸ்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லை. பட் இந்த படத்தில் மகளிர் மட்டும் ஃபஸ்ட்டு அண்ணி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கதை பிரம்மா தான் பண்ணுறாருன்னு. குற்றம் கடிதல் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்க்கல சார், சாரி. பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு எவ்ரிடே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஊர்வசி மேம் கூட இருக்கிற ரகலை சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது நம்ம இங்கே நேராக பார்த்துட்டோம். உண்மையாக சொல்லணும்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே தனியாக அவங்களுக்காக மட்டுமே கதை எழுதலாம், அவங்க மட்டுமே ஃபுல் படத்தை ஹோல்ட் பண்ணக்கூடியவங்க. ஊர்வசி மேம் ஆகட்டும், பானுப்பிரேம் மேம் ஆகட்டும், சரணா மேம் ஆகட்டும், அண்ணி ஆகட்டும், தனியாக அவங்களுக்கு ஒரு படம் எடுத்து அவங்கள செப்பரேட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அவங்க எல்லாரையும் ஒரே படத்தில் யோசிச்சதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கே படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. முக்கியமாக லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் நினைவை பற்றி பேசும்போது பின்னாடி ராஜா சார் பிஜிஎம்மோட நமக்கே அதை சொல்லணும்னு ஆசை இருக்கும். நம்மளுடைய காலேஜ் டேஸ் ஆகலாம், இல்லாட்டி நம்மளுடைய ஸ்கூல் டேஸ் ஆகலாம். அதை பற்றி நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் இருக்கிற ட்ரெய்லர்ஸ் அந்த நினைவுகளை திரும்ப கொண்டு வந்துச்சு. நம்ம லைஃபையே நம்மளோட ப்ளசன்ட் மூமெண்ட்டை நம்ம பார்த்தா ரீவிசிட் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயம் அது இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது. ஜிப்ரானோட மியூசிக் வந்து அவ்வளோ பெப்பியாக இருக்குது. ஒரு பெண்மை பேசுகிற படமாக இது இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த படம் பார்க்கும்போது இது வந்து ஒரு லைஃபாக தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த மியூசிக்கில் இருக்கிற செலிப்ரேஷன் தான் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் பார்க்குறேன். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது லிவிங்ஸ்டன் சார் பார்த்தது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. சார் நான் உங்கள் படத்துக்குலாம் ஃபஸ்ட் ஷோ போய் கெட்டப்பை மாற்றி செட்டப்பை மாற்றி நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்தாலே அவ்வளோ எனர்ஜி இருக்கும், ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். நாதா சார் இருக்காங்க படத்தில், ஒரு சூப்பர்ப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறப்போ அது எவ்வளோ சவாலாக இருக்கும்னு அன்னியை நினச்சா இப்போ எனக்கு பாவமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு சீனுமே வந்து சிங்கிள் ஷாட்டில் கம்போஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னு. நான் மணி சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. எல்லா சீனுமே வந்து கிட்டத்தட்ட ஃபுல் மாஸ்டர் ஷாட் போய் தான் ஷூட் பண்ணுவாங்க. அது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டராக என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் ஆடியன்ஸாக திரும்ப வந்து மகளிருக்கு மட்டும்னு சொல்லி வெறும் பெண்கள் மட்டும் பார்க்குற படமாக எனக்கு இது தோணவே இல்லை. எல்லாருமே பார்க்க வேண்டிய படமாக, எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக, ஒரு செலிப்ரேஷனாக தான் அது பார்க்குறேன். இந்த படத்தை நான் பார்க்குறேன். அண்ட் முக்கியமாக தேட்டருக்கு வர்றது கம்மியாகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் எல்லாருமே தேட்டருக்கு வர வைக்க முடியும், குழந்தைகளை கூட்டிகிட்டு வர முடியும், எந்த கவலையும் இல்லாமல் வந்து இந்த படத்தை பார்க்க முடியுங்கிற ஒரு கண்டென்ட்டாக இது இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டரில் வந்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக பெண்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்க்க தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அதில் இருக்கிற சிந்தனை ஆகட்டும், இந்த படத்தில் இருக்கிற ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஆகட்டும், இல்லை இசையாகட்டும், எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். சக்தி கொடுத்த வார்த்தை பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. இந்த படத்தை ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போய் சேர்த்துடணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. ஹிந்தி படங்கள் வந்துடுது, இல்லை வந்து ஒரு பாகுபலி வருதுன்னா தமிழ் படம் ரிலீஸ் பண்ணலாமா வேணாங்கிற நிலைமை போயிட்டுருக்கு. அப்படி இல்லாமல் இந்த படம் கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகணும், எல்லோரும் அந்த படம் பார்க்கணும், பெரிய வெற்றி பெறணும். அண்ட் என்னுடைய இசை பயணத்தை வந்து ஆக்சுவலாக ஆரம்பித்து வச்சது அமீர் சார் தான். நான் பருத்திகரிலே ஆக்சுவலாக ஒரு 3 லைன் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து யுவனுடைய 100வது படம் பிரியாணியில் வந்து பாட வச்சாங்க. பட் இந்த பாட்டு தான் எனக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு நான் பாடி முடிக்கும் போது. அதில் கூட யுவன்கிட்ட கேட்டேன், யுவன் நான் திரும்ப வந்து பாடட்டுமா, நல்லா இருக்குங்க, பேசாமல் போய் தூங்குங்க அப்படின்ட்டாப்புல ஒரு நாள் நைட்டு. பட் இந்த படத்தில் அதே மாதிரி தான் திரும்ப பாடுறேன்லாம் கேட்டிருந்தேன். பட் இதுவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னாலையும் வந்து பாட்டை போட்டு நீங்களாம் உட்காந்துருக்கிறப்ப கூச்சம் இல்லாமல் கேட்க முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த படத்துக்கு முக்கியமான காரணங்கள் சில பேர் இருக்காங்க, அவங்கள நான் அடையாளம் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல எங்கள் அம்மா. நான் மேடைக்கெலாம் அவனை கூப்பிடல, ஏன்னா நீ எமோஷனல் ஆகிடும், நானும் எமோஷனல் ஆகிடுவேன், அதனால் அது வேண்டாம். இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டிருந்தேன். இது எங்கள் அம்மா என் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட ஒரு உண்மையான கதை தான் அது இந்த படம். ஸோ அந்த அடையாளத்தை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரெண்டாவது, இவள் பெண் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் சார் எழுதின சிவகுமார் சாரோட ஸ்பீச்சை புக்காக கம்பைல் பண்ணியிருந்தாங்க. அந்த புத்தகம் முக்கியமான இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துக்கு. நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு 2 கால் பண்ணேன். காலையில் ஃபஸ்ட் ஷாட்டுக்கு முன்னாடி 2 கால் பண்ணேன். ஒன்று எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசினேன், 2வது சிவகுமார் சார்கிட்ட பேசினேன். மிகப்பெரிய எனர்ஜி அதில் கிடச்சிது. இந்த படம் ஒரு எனர்ஜியான ஒரு ஃபில்ம் அப்படின்னா இந்த எனர்ஜி அவங்கள போய் சாரும்.
ரெண்டாவது எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஃபெமினிசம்ங்கிற வார்த்தையில் நம்பிக்கையே கிடையாது. இந்த பெண்ணியம் இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கையே கிடையாது. இந்த சமூகம் ஆணுக்கும் பெண்ணுக்குமான அன்பின் அடிப்படையில் உருவானதுன்றதை முழுமையாக நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சூர்யா சார், ஜோ. ஸோ நீங்கள் 2 பேரும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஜோ வந்து ஷூட்டில் படத்தை பற்றி பேசுகிறத தாண்டி வேறு ஏதாவது பேசும்பொழுது ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு 10 வார்த்தை சூர்யா சாரோட பேர் வந்துடும். ஸோ அந்த அன்பு எனக்கு தெரியும். அது காதல்ங்கிறது வேறு எதுவும் இல்லை, மரியாதை தான். அதே மாதிரி சூர்யா சார் என்கிட்ட ஒரு 10 தடவை ஃபோனில் பேசியிருப்பாங்க. அந்த 10 தடவை ஃபோனில் பேசும்போதும் ஒவ்வொரு தடவையும் ஒரு 10 ஜோங்கிற வார்த்தை வரும். ஸோ இந்த அன்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி நம்ம ஹானர் பண்ணணுங்கிறது தான் இந்த முழு திரைப்படத்தில் நாங்கள் விருப்பப்பட்டு சொல்லியிருக்கோம். இந்த படத்தில் எங்களுக்கு ஒர்க் பண்ண என்னுடைய கேமராமேன் மணிகண்டன், என்னுடைய எடிட்டர் பிரேம், சவுண்ட் டிசைனர் ரூபன், ஆர்ட் டைரக்டர் CS பாலச்சந்தர், என்னுடைய காஸ்ட். முக்கியமாக நான் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே தான் ஆரம்பத்தில் இந்த இதுக்குள்ளே வந்தேன். எனக்கு ஜோ வந்து ரொம்ப நரேஷன் கொடுக்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நாங்கள் ஷூட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தவங்க யாருன்னா ஊர்வசி மேம், சரண்யா மேம், பானுப்ரியா மேம். எஸ்பெஷலி சரண்யா மேம் மேலே எனக்கு பயங்கரமாக பயம் இருக்கும். ஏன்னா முதல்ல சொல்லிட்டாங்க 9 மணிக்கு ஷூட்னா 9 மணிக்கு நான் வந்துடுவேன், நீங்களும் 9 மணிக்கு வந்துடணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஊர்வசி மேம் வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே நான் ஆக்சுவலாக ரொம்ப பயந்து தான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா குழந்தைங்க மாதிரி ஆகிட்டாங்க எல்லாருமே. எஸ்பெஷலி இதில் கணக்கு சொல்லணுன்னா பானுப்ரியா மேம், சரண்யா மேம் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் சொல்லலாம். அப்புறம் வந்து ஊர்வசி மேம் வந்து ஒரு 5th சொல்லலாம். இல்லை பானுப்ரியா மேம் வந்து 1st ஸ்டாண்டர்ட் தான். இப்படி பண்ணலாங்களா சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நான் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 20 ஆப்ஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா இது நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு லெவல் வரைக்கும் நான் பயந்து தான் நான் அவங்ககிட்ட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேலே என்னை கிண்டல் பண்ணி காலி பண்ணி அட்டகாசம் பண்ணி இவங்க வந்து என்னை அவங்கள ஒருத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. நாசிர் சார், லிவிங்ஸ்டன் சார் எல்லாருமே இதில் ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை படைச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், என்னுடைய அருமை நண்பன் கிறிஸ்டி செல்வப்பன், என்னுடைய சமீபத்திய ஆழமான நண்பராக இருக்கக்கூடிய ராஜசேகர் சார். எனக்கு கிறிஸ்டி வந்து எனக்கு நண்பர், பல வருஷம் நண்பர். குற்றங்குறிதல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் என் கூட சிரித்து பழகிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி ராஜசேகர் சார் எந்த வித ஒரு சலனமும் இல்லாமல் என்றைக்குமே ஒரு சிரிப்போட, ஒரு பெரும் சிரிப்போட இந்த என்டையர் ப்ரொடக்ஷனை முடிச்சு கொடுத்துருக்காரு. ஐ திங்க் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி, ரொம்ப சூப்பரான கம்பெனின்னு சொல்கிறத விட ரொம்ப நாகரிகமான ஒரு கம்பெனி 2D கம்பெனி. ஐ திங்க் எவ்ரி டிரெக்டர் ஷுட் ஃபைண்ட் தேர் வே டு டூ அ ப்ரொடக்ஷன் வித் 2D. டெஃபினெட்லி இட் இஸ் அ பிரில்லியன்ட் கம்பெனி. இந்த படம் அதற்கான வரையறைகளோட, அதுக்கான அழகோடு இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் அவங்க கொடுத்த சுதந்திரம். ஸோ I hope you will enjoy this film. This film is a celebration of womanhood. It is ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு படம் தான் அது. நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல எனக்கு சான்ஸ் கிடைக்கல. சென்னை டு சிங்கப்பூர் நாங்கள் ட்ரைவ் பண்ணுறோன்னே யாருமே நம்பலை. பட் ஒன்ஸ் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு சூர்யா சார் வராங்கன்னொடனே ஓகே நிஜமாகவே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் எங்களை ட்ரஸ்டிங் அஸ். பிகாஸ் ட்ரைவில் நிறையா கோ த்ரூ பண்ணோம். இன்ஃபேக்ட் பாதியில் நிப்பாட்டிலாம் யோசித்தோம். பட் இல்லை சூர்யா சார் ரொம்ப நம்பி அனுப்பியிருக்காரு. வி ஷுட் ப்ரொசீட்னு. இட் வாஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் அஸ். அண்ட் இந்த ட்ராவலில் தான் கார்த்திக் சார் பாடின சாங் கம்போஸ் பண்ணது. தேங்க்ஸ் லாட் ஃபார் சிங்கிங் சார். ஐ குடன் ஓகே பிகாஸ் மெலோடைன், ஆட்டோடியூன் எதுவுமே அவ்வளோ யூஸ் பண்ணலை. அவர் நேச்சுரலாகவே ஸ்ருதியோட ரொம்ப கரெக்டாக பாடியிருந்தார். அதனால் ஸோ விச் வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட். அவர் ஃபர்ஸ்ட்டு ஒரு 8 லைன் பாடி முடித்தோடனே நானும் டேரக்டரும் பார்த்துக்கிட்டோம், என்னங்க பயங்கரமாக பாடுறாரு அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் லாட் சார். அண்ட் பிரம்மா சார்,
ஓகே ஓகே பயத்தில் என்னமோ வருது. ஓகே, அவர் கம்போசிங் அப்போது ஒரு செம க்யூட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பண்ணும்போது ஏதாவது டியூன் போட்டு காட்டுவேன். அந்த கிட்டாரை கொஞ்சம் மாற்றிடலாம் அப்படிமாரி. ஓகே ஓகேங்க. அப்புறம் ட்ரம் மாற்றிடலாம் அம்பார். அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் மாற்றணுன்னா வேறு டியூன் தான் பண்ணணும் அப்படிமே. ஓ அப்படியா, அப்போ பண்ணிடலாமா ஏங்க, இது முதலே சொல்லியிருந்தா ஒரு 1/2 hour மிச்சம் இருக்கும்ல. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் லாட் பிரம்மா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் நான் நிறைய அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா பிகாஸ் தியேட்டர் பேக்ரவுண்ட் அந்த ரானஸ் அண்ட் வேணும், லைவ்லினஸ் வேணும்னு மியூசிக்கில் ரொம்ப விரும்புவார். நான் தேங்க்ஸ் லாட் பிரம்மா. அண்ட் ஜோதிகா மேம், இந்த படம் கமிட் ஆனதுலேருந்து எங்கள் வீட்டில் எப்படி வந்துட்டுருக்குன்னு ப்ரொடக்ஷனில் கேட்குறாங்களோ இல்லையோ வீட்டில் கேட்டுட்ருப்பாங்க, சாங்ஸ் நல்லா பண்ணுறீங்களான்னு. ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஆடியோ லான்ச் கூப்பிடணும் அண்ட் ஃபில்மை போடணும் அண்ட் அவங்க கூட ஒரு செல்ஃபி வேணும்னு. ஸோ தட்ஸ் தி கிரேஸ் ஃபார் யூ மேம் அண்ட் ஐ எம் ரியலி கிளாட் டு பி பார்ட் ஆஃப் த ஃபில்ம். அண்ட் படம் ஜென்ரலாக விமன் ஓரியன்ட் ஃபில்முங்கும்போது ஒரு சீரியஸ் டோன் இருக்கும், பட் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் அ ஃபன் ஃபில்ம் அண்ட் ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வரைக்கும் ஒரு சின்ன ஸ்மைலோடு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோப் யூ லைக் த ஃபில்ம். வி நீட் யூர் சப்போர்ட். தேங்க்யூ. உண்மையிலேயே மகளிர் மட்டும் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். எதுக்குன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஆடியோ லான்ச்சில் இவ்வளவு பெண்களை பார்க்க முடியுது. ஏன்னா எப்போவுமே ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும். அதிகபட்சமாக ரிங்கு குப்தா மேம் இங்கே உட்காந்துருப்பாங்க, அப்புறம் டெக்கான் குரானிக்கு அவங்களோட ஒரு ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. சார் நான் தான் இந்த படத்துக்கு ஹீரோயின் சொல்கிற அளவுக்கு அவங்க மேக்கப் போட்டிருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மகளிராக பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் 4 கதாநாயகிகளை பார்க்கும்போது, அதுவும் ஊர்வசி மேம், சரண்யாமெல்லாம் அவங்க பேசுகிறத பார்க்கும்போது இந்த படம் எப்படி வந்திருக்கு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உண்மையாகவே புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக ஒரு கலகலப்பான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது. டூடி எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச் இருக்குது மகளிர் மட்டும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேர் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்களே டூடியில், கண்டிப்பாக போவீங்க அப்படின்னா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போவும் நமக்காக ஞானவேல்ராஜா சாருக்கு மாதிரி, கார்த்தி சாருக்கு மாதிரி எனக்கும் ஒரு சேர் இங்கே எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்குவேன். டூடியில் எனக்கிட்ட பசங்க ப்ரொடக்ஷன் யாரும் கதை சொல்ல வரும்போது கூட சொல்லுங்கள் அப்படியே சேர்ந்து டூடியோட டையை போட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா சூர்யா சார், ராஜா சாருக்கு தெரியாமல் நானே பேசிக்குவேன். அவ்வளோ உரிமை உண்டு அந்த கம்பெனி, நம்மளும் அதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதே மாதிரி சூர்யா சார் பசங்க பண்ணும்போது சசிகுமார் சார் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அவருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவாக இருந்தது. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் பசங்க ப்ரொடக்ஷன்ஸ். அதே மாதிரி பசங்க 2 பண்ணும்போது சூர்யா சாரோட ட்ராவல் பண்ணும்போது அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா, அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி பசங்க ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் சார் உங்களுடைய இன்ஸ்பிரேஷனில். எனக்கு அவ்வளோ ஒரு அந்த படம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்த ஒரு ஆளை அவர் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. ஜோ மேம் பசங்க 2ல் நடிக்கலை அப்படிங்கிற வருத்தம் இன்னமும் இருக்குது. என் மனைவி வந்து எப்போவுமே நான் படத்துக்கு கூப்பிட்டு போவேன், நான் கூப்பிட்டு போகிற படத்துக்கு தான் அவங்க வர முடியும், அவ்வளோதான் அவங்களுடைய ஃப்ரீடம். அவங்க அதிகபட்சமாக ஒரு டிக்கெட் எடுத்து கொடு அப்படின்னு கேட்டது 36 வயதில். அதுக்கப்புறம் அவங்க எந்த படத்துக்குமே டிக்கெட் எடுத்துக்கொண்டு கேட்கல, நான் கூப்பிட்டு போன படத்துக்கு தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் இந்த படம் எப்போ ரிலீஸ், இதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கொடுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃபேன் உங்களுக்கு. அப்படி ஒரு டைட்டில் அந்த பெண்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டியிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பிரம்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குநர்களில் பிரம்மாவும் ரொம்ப ஒரு இது. என்னென்னா அந்த படம் பார்த்துட்டு நான் அந்த டீம் எல்லாத்துக்கும் பிரம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட எங்கே இந்த பழக்கம், நான் ஒவ்வொரு படமும் பார்த்துட்டு அந்த கலைஞர்களை கூப்பிட்டு பாராட்டுறதை பிடிச்சிருந்தா ரொம்ப பாராட்டுவேன். அதை கூட கற்றுக்கிட்டது சிவகுமார் சார் ஃபேமிலி இருந்து தான். ஏன்னா பசங்க படம் பார்த்துட்டு சிவகுமார் சார் பேசினார், அப்புறம் சூர்யா சார் பேசினார், அப்புறம் கார்த்திக் சார் பேசினார். அதை வந்து இப்போ நான் வந்து பார்த்துட்டு இப்போ பிடிச்ச படங்களுக்கெல்லாம் பேசணும் பழக்கமாக வச்சுருந்தேன். அப்படி பிரம்மா கிட்ட அந்த படம் பார்த்துட்டு பேசினேன். கண்டிப்பாக இந்த படமும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பிடிக்கும் அப்படிங்கிற நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பேசுவேன், அந்த படத்தோட அதிகமாக பேசுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது. கேமராமேன் மணிகண்டன், ஜிப்ரான், இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக அடுத்து வந்து ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கார்த்தி சார் வந்து பாட போகிறாரு. பக்கத்தில் தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவர் சார் பாடுங்க, ரொம்ப டேரக்டர்ஸ் இருக்கும், அடுத்த ரொம்ப வாய்ப்புகள் வரும் அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி சின்ன மேடையெல்லாம் பெரிய சிங்கர் பாட மாட்டாங்க அப்படின்னாரு. தயவு செய்து ப்ளீஸ் சார், தம்பி உன் இடத்த நான் எடுத்துக்கிட்டேன், அடுத்து கார்த்திக் சாரை கூப்பிட்டு பேசிட்டு பாட சொல்கிறேன். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.
நாம் எல்லாம் தாராளமாக குறித்து வைத்துக் கொள்ளலாம். தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லக்கூடிய இயக்குநர்களில் ஒருவராக பிரம்மா நிச்சயமாக இருப்பார். இதை அவர் மேல் கொண்டிருக்கும் நட்பினால் மட்டுமே நான் சொல்லவில்லை. குற்றம் கடிதலை பார்த்து பிரமித்த லட்சக்கணக்கானவர்களில் நானும் ஒருவன். ஒரு ரசிகனாக மட்டுமல்ல, ஒரு இயக்குனராகவும் கூட. அந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் அது அந்த விதத்தில் பிஹேவ் செய்வதற்கு நியாயமான சைக்கலாஜிக்கல் இம்பல்சஸும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் காரணங்களும் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும். விஷுவலாக கதை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். அது மட்டுமல்ல, தமிழ் வாழ்வியல், தமிழ் சமுதாய அமைப்பு, வரலாறு, தமிழ் நுண்ணரசியல், இவை யாவும் தெரிந்த ஒரு இயக்குனர். அது அவருடைய படங்களிலும் இருக்கும். முதல் படத்திலேயே தமிழுக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்தவர். இன்னும் பல பல பெருமைகள் தமிழ் சினிமாவுக்கு பிரம்மா மூலமாக வரும் என்று சொல்லிக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு நாம் லக்ஷ்மி அவர்களையும் சுஜாதா அவர்களையும் பார்த்து பிரமிப்பதைப் போல வரக்கூடிய தலைமுறைகள் ஜோதிகாவை பார்த்து பிரமிக்கும். Jo, I don't know, we work together in Kaka Kaka, and I'm really proud to see you on screen again. Really happy to. ஜிப்ரான், நான் அவருடைய நண்பன் மட்டுமல்ல, அவருடைய ரசிகனும் கூட. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் இசையமைப்பாளர்களில் ஜிப்ரானுக்கு ஒரு தனி இடம் உண்டு என்று நான் கருதுகிறேன். அதற்கான காரணம், அவருடைய எந்த பாடலை கேட்டாலும், அது அவருடைய பாடல் என்று தெரியாமல் கேட்டாலும் கூட, இது ஜிப்ரான் பாடல் என்று சொல்லக்கூடிய அளவில் அவருக்கென்று ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு பேட்டர்ன், ஒரு ஸ்டைல் இருக்கிறது. சமீபத்தில் நான் கேட்டு ரசித்த ஒரு பாடல் அவர் இயற்றியது அல்ல, சகா என்ற படம் என்று நினைக்கிறேன். இசையமைப்பாளருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை, மன்னிக்கணும். யாயும் யாயும் சங்க பாடல். ஆக்சுவலி அவ்வளோ பிரமாதமாக இசையமைத்திருந்தார். அவருடைய மற்ற பாடல்களை கேட்கும்போது, அவர் இங்கே இல்லை, இதை சொல்வது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை, ஜிப்ரானுடைய சாயல் இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது சொன்னார்கள் அவர் ஜிப்ரானுடைய நண்பர் என்று. வெரி ஹாப்பி ஜிப்ரான், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இது சூர்யாவை பற்றி பேசுகின்ற ஒரு மேடை அல்ல. ஆனாலும் ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காக்கா காக்கா உருவாக்கத்தின் போது என்னுடைய நண்பர்கள் சில பேர் பள்ளிக்கரணையில் தேவநய பாவாணர் தமிழ் வழி பள்ளி என்று ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 6ஆம் வகுப்பு வரையிலான கல்விக்கூடம் அது. தமிழிலேயே அத்தனை பாடங்களும் சொல்லித்தரப்படுகின்றன. ஆங்கிலம் அங்கே ஒரே ஒரு பயிற்று மொழியாக மட்டுமே சொல்லித்தரப்படுகிறது. பெரும்பாலும் உழைக்கும் மக்களின் குழந்தைகள் மட்டுமே படிக்கிறார்கள். லாப நோக்கோடு நடத்தப்படுகின்ற பள்ளி அல்ல அது. அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் முதல் தலைமுறையாக கல்வி பயிலக்கூடியவர்கள். மேட்ரிகுலேஷன் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் எந்த அளவிற்கு ஆங்கிலம் பேசுவார்களோ அந்த அளவிற்கு ஒரே ஒரு பாடம் மட்டுமாக ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்களுக்கு ஈடாக ஆங்கிலம் பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். எல்லோரும் உழைக்கும் மக்களின் குழந்தைகள். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவுக்காக நான் சூர்யாவை அழைத்திருந்தேன். வந்தார். கொஞ்ச நேரத்தில் கிளம்பி விடுவார் என்று நினைத்தேன். ஏறக்குறைய நிகழ்ச்சி முடிகின்ற வரையில் இருந்தார். ஒரு நன்கொடை அறிவித்தார், சொன்னபடி கொடுத்தார். அதற்கப்புறம் நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம் நானே மறந்திருந்தாலும், நானே அதை பற்றி பேச்சு எடுக்காமல் இருந்தாலும் கூட, பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். கல்விக்காக அவர் செய்கின்ற தானம் அவருடைய இயல்புடன் கூடியது. சிவகுமார் சார் வழி வந்தது விளம்பரத்திற்காக செய்யப்படுவது அல்ல. Surya, we need your help again. The school is going through a lot of problems. So I'll be meeting you. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை செலிப்ரிட்டிஸையும் நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நன்கொடைக்காக சந்திக்கின்ற ஒரு அவசியம் ஏற்படும். ஸோ இதை முன்கூட்டியே சொல்லிக்கொள்கிறேன். அண்ட் ஊர்வசி மேடம், சரண்யா பொன்வண்ணன் மேடம், பானுப்பிரியா மேடம், இவர்கள் எல்லோரும் தம் அளவிலே
லிவிங் லெஜெண்ட்ஸ் தான். இட்ஸ் வெரி நைஸ் டு see all of them on screen. படம் மிகப்பெரிய வெற்றி பெற தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் படம் 2D என்டர்டெயின்மெண்ட் 36 வயதிலே தொடங்கி இன்னைக்கு வந்து வரிசையாக சாதனை படங்களை பண்ணிட்டு வரும் இந்த பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இன்னொரு மாபெரும் சாதனையை கண்டிப்பாக இந்த வருஷம் பண்ண போது நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்கும் அந்த டீமுக்கு 2D என்டர்டெயின்மெண்ட்க்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பிரம்மா, குற்றம் கடிதலில் நம்ம பயணிச்சிருக்கோம். அண்ட் இந்த படம் ஒரு மிக பிரம்மாண்டமான படமாக அவங்களுக்கு வந்திருக்கு. பிரம்மாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குற்றம் கடிதலில் உங்களோட ஹீரோயின் வந்து ஒரு ஓட்டில் நேஷ்னல் அவார்டு மிஸ் பண்ணாங்க. இந்த டைம் நீங்கள் ஜோ மேமுக்கு நீங்கள் அவார்டு கொண்டு வரீங்க. கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வின்னிங்க்கு இருக்க ஒரு தீம் இந்த படத்தில் இருக்குது. வெரி எம்பவரிங், வெரி என்லைட்டனிங். அதாவது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னென்னா தமிழ் சமுதாயம் மட்டும் இல்லை, இந்திய சமுதாயத்துக்கு தேவைப்படுற அந்த உமன் எம்பவர்மெண்ட்டை வந்து இவ்வளோ அற்புதமாக ஒரு காவியமாக இந்த படம் கொடுத்துருக்காரு. ஜோ மேடமுக்கு டெஃபினட்டாக மொழி, சந்திரமுகி பிறகு ஒரு அற்புதமான ஒரு படம். அண்ட் 36 வயதிலே ஒரு ரீமேக்காக இருக்கலாம். ஆனால் 2 படம் உங்களுடைய எல்லாருமே பேசுவாங்க, 36 வயதிலே பேசுவாங்க. இப்போது இந்த படம் உங்களுக்கு லைஃப் டைம் கேரக்டர் மாதிரி வந்திருக்கு. கண்டிப்பாக யூ கோன் கெட் லாட் ஆஃப் ரெக்கக்னிஷன் அப்பார்ட் ஃப்ரம் பிக் கமர்ஷியல் சக்ஸஸ் மேம். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஜிப்ரன், சூப்பர் மியூசிக் அண்ட் நல்லா வந்திருக்கு. உமாதேவி மேடம் சொன்ன அந்த வார்த்தைகள்லேயே எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். வாடி திமிரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு திமிரோட இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும். எல்லா மொழிகளும் ரீமேக் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய தீம். இதை தயாரிச்சிருக்கிற சூர்யா சாருக்கும் கிறிஸ்டி யூ டன் அ கிரேட் ஜாப் வித் குற்றம் கடிதல் அண்ட் நவ் யுவர் செகண்ட் ஃபிலிம் வித் சூர்யா சார். இவ்வளோ பெரிய பேனர், இவ்வளோ பெரிய ஒரு ரீச் வரக்கூடிய ஒரு காஸ்டிங் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அற்புதமாக இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக விஷுவல்ஸ்லேயே அது தெரியுது. என்னுடைய ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். இந்த படம் ஒரு மே மாதம் வரும்போது மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழ் சினிமாவில் இன்னொரு பெரிய சக்ஸஸை கொடுக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ நான் ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது இட்ஸ் ஈஸி, ஏன்னா அது டெய்லி நான் பெண்ணுன்றதுனால. பட் இயக்குனர் பிரம்மா வந்து இப்படி இவ்வளோ அழகாக பேசுகிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஒரு பெண்ணை வந்து அடிக்கிறதோ இல்லை வந்து க்ளோத்ஸ் இல்லாமல் வந்து ஆபாசமாக ஆட வைக்கிறதோ அதுதான் வழக்கமாக இருக்குது. பட் அதையும் மீறி ஹிஸ் டாக்ட் ஸோ பியூட்டிஃபுல்லி அபவுட் சம்திங் தட் எஃபெக்ட்ஸ் மீ. ஒரு 17 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து போராடி முன்னுக்கு வரும்போது ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தட் ஃபில்ம். அண்ட் ஜோ வந்து கல்யாணம் ஆகி குழந்தைங்களை பெற்று ஜோ கம்மிங் பேக் லைக் திஸ் அண்ட் டூயிங் சினிமா லைக் திஸ், it is fantastic. She is not coming back like some character artist or coming after marriage to do something behind. இல்லை, முன்ன நின்று ஒரு ஃபில்மில் ஒரு ஹீரோ மாதிரி ஆடி இருக்காங்க. ஐ லவ் இட். பிரம்மா அவருடைய முதல் படத்தில் இருந்து பிரம்மா அண்ட் கிறிஸ்டி அவங்களோட ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருக்கேன். அவங்களுடைய கண்டிப்பாக படம் ஒர்க் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தப்போ தே லேண்டட் இன் 2D. ஸோ இதை விட ஒரு சேஃப் கிரவுண்டு இருக்காது. அந்த வகையில் இந்த படம் லுக்ஸ் வெரி பாசிட்டிவ். அண்ட் ஜிப்ரான் அவரோட நான் இன்னொரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மியூசிக் டைரக்டராக அவர் வந்து வெரி சின்சியர். நம்ம எவ்வளோ விஷயங்கள் கேட்டாலும் இஸ் ஆல்வேஸ் இன் டச். அண்ட் கேட்குற விஷயங்களை அவ்வளோ டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணி அதை டைமுக்கு டெலிவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. ப்ளீஸ் மெயின்டைன் த சேம் ஆட்டிடியூட் அண்ட் ஹார்ட் ஒர்க், யூ வில் கோ ஹைட்ஸ். அண்ட் சூர்யாண்ணா எப்படியாவது படம் பண்ணணும்னு இல்லாமல் இப்படி மட்டும்தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் பீன் அ பிக் எக்ஸாம்பிள். எவ்ரி டைம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அண்ணா கிட்ட கற்றுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இதில் ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறப்போ ஒரு நல்ல விஷயம் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக அவர் கொடுக்குற சப்போர்ட், அந்த ப்ராடக்ட் நல்லா வர்றப்போ அவர் கொடுக்குற அப்ரிஷியேஷன், இதெல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ அந்த வகையில் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த படம். அண்ட் எல்லோரும் மாதிரியும் நாங்களும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. பிரம்மாவை பற்றி சொல்லணுன்னு கேட்டால் அவர்கிட்ட ஆக்சுவலாக அவர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுக்கல, நான் தான் அவர்கிட்ட சான்ஸ் கேட்டேன். எல்லா படத்தையும் தியேட்டரில் போய் தான் பார்ப்பேன். நல்லா இருந்தால் சிங்கத்தெல்லாம் வந்து 25 முறை தியேட்டர்லேயே பார்த்துருக்கேன். 25 முறை பார்த்துருப்பேன். சிங்கம் 3லாம் காசு கொடுத்து தான் பார்க்குறது. 1500 ஆகும்.
ப்ரீவியூக்கெலாம் போகவே மாட்டேன். நான் நல்லா இருந்தால் கை தட்டுறது, நல்லா இருந்தால் திட்டிட்டு வர்றது. ஏன்னா காசு கொடுத்து 1500 செலவாகுது இல்லையா? ஃபேமிலியோடு போகிறதா காரு பார்க்கிங்கே கேட்குறான் 200 அப்புறம் இன்ட்ரோலில் ஒரு 200 300 ஆகும். இதில் போய் குப்பை படத்தை பார்த்து எதுக்கு ஏன் காசை நான் செலவு பண்ணணும்? 1500 2000 ஆகிடுது கிட்டத்தட்ட. நல்ல படமாக இருந்தால் 10 முறை கூட பார்க்கறது. அதுபோல் பிரம்மா சார் குற்றம் கடிதல் பார்த்து ஃபோன் பண்ண ரொம்ப ஒரு சில படங்கள் பார்க்கும்போது ராத்திரியில் தூக்கமே வராது. ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக பண்ணி விட்ருவாங்க. அதுபோல் அந்த படம். அதனால் அவர்கிட்ட நானே பாராட்டி, சார் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ரோல் தான் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் கேட்டு மறந்துட்டேன். ஒரு முறை கூப்பிட்டு அனுப்பிச்சார், பேசினார். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, வேறு என்ன ஆக்டிங் தவிர வேறு என்ன உங்களுக்கு தெரியும்? நான் கொஞ்சம் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி கிளப்பில் கிட்டார் வாசிச்சிருக்கேன் சார். நான் அப்போயே 800 சம்பாதிப்பேன். நான் பியானோ கொஞ்சம் வாசிப்பேன், சர்ச்செல்லாம் இருக்க தொட்டு. அப்படியே வாசித்து காமிங்களே, எடுத்துகிட்டே வந்திருக்கேன் சார் கிட்டாரை. என்ன அப்படியா வாசித்து காமினார். சும்மா ஏதோ போட்டு சொரடி விட்டேன். சரி நல்லா வாசிக்கிறேன். அதை ஒரு கேரக்டராக அவர் உருவாக்கியிருக்காரு பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அதை ஒரு கேரக்டராக உருவாக்கி படத்தில் டைலாக்ஸே எனக்கு அவ்வளோ கிடையாது, வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிற மாதிரியே தான் அவர் பண்ணியிருக்காரு. அற்புதமான ஒரு இயக்குனர் அவர் பிரம்மா சார். அவருக்கு என்னை நடிக்க வைக்கிறது கூட, நான் யூஸ்வலாக ஒரு குடிகாரன் ரோல்னால் ஒரு வரமுறை இருக்குல்ல, வாய் கொளறிட்டு ஒரு மாதிரி, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ்வலாக நிறையா மாதிரி அது மாதிரி படம்லாம் பண்ணியிருக்கீங்க, நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமாக அந்த நடிப்பு சொல்லி கொடுத்தாருன்னு சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு ஷேப்பப் பண்ணதே இல்லை யாருமே. எனக்கு கோவம் கூட ஒரு மனசுக்குள்ளார், என்னடா இப்படி போட்டு உயிர் எடுக்கிறாரு என்ன போட்டுக்கிட்டு, ஏன் இந்த படத்தில் தெரியாமல் மாட்டிக்கிட்டோம், என்னது நான் இது பண்ணால் அதுதானே கரெக்டு, 150 படம் போல முடிச்சுட்டு இவருன்னா எனக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு இல்லை. திருப்பியும் சரி சார் நான் நீங்கள் சொல்கிறபடி பண்ண நுணுக்கமான ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லைன்னு அப்போ தான் தெரியுது. நடிப்பு சுத்தமாக வராத ஒரு கேரக்டர்னு அப்போ தான் நமக்கு தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு நடையில் கூட ஒரு நடை எப்படி நடக்கணும் அப்படின்றது கூட எனக்கு சொல்லிக் கொடுத்தாருங்க அவர். இது எல்லாமே அதில் ஒரு சின்ன எனக்கு பேர் கிடைக்குதுன்னா பிரம்மா சாருக்கு, அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம், வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஒரு இயக்குனர். அவருக்கு அப்புறம் எப்படி சார் நீங்கள் இப்படி எப்படி இந்த மாதிரி கேரக்டர்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, நான் நிறையா ஸ்ட்ரீட் பிளேலாம் பண்ணியிருக்கேன் லிவிங்ஸ்டன் சொல்லி அவருடைய கதையெல்லாம் சொன்னார். ஸோ விதவிதமான கேரக்டர் அவர் வச்சுருக்காருங்க. ஆக்சுவலாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் சினிமாவில் இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூர்யா த ஹேண்ட்ஸம் கை. அவர்கிட்ட பேசும்போது, சூர்யா கிட்ட பேசும்போது, கார்த்திகிட்ட பேசும்போது ஒரு வைப்ரேஷன் வரும். சார் கற்றுக் கொடுத்துருக்காரு யோகா பிராணம், நானும் முத்திராகத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் சார். அதனால் அந்த வைப்ரேஷன் இல்லையா, எண்ணங்கள் சொல் செயல் இது மூன்றும் ஒன்றா இருக்கணும். அது அந்த ஃபேமிலிக்கிட்ட இருக்குது. எண்ணம் ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, சொல்லு வேறு மாதிரி இருக்கும், செயல் வேறு மாதிரி இருக்கும். மூன்றும் ஒன்றா இருக்கிற ஒரு பிளஸ்டு ஃபேமிலி சிவகுமார் ஃபேமிலி. அவர்கள் மேலும் மேலும் அவங்க ஃபேமிலி உயர்ந்து ஆயுள், ஆரோக்கியம், சாந்தி, சமாதானம், சந்தோஷம் இந்த குடும்பத்தை நிலவை என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டாரெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வாசிக்கிறது எல்லாம் டைம் கிடையாது, இப்போ அதெல்லாம் வேறு. பேசுனது சார்கிட்ட பேசுனது, சிவகுமார் சார்கிட்ட பேசுனது, பிரம்மா சார்கிட்ட வாழ்த்துனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மோடி, சூர்யா அண்ணன் ப்ளஸ் ராஜா அண்ணன், அவ்வளோ அற்புதமான படங்கள், தொடர்ந்து வெற்றி, எல்லா படங்களும் சக்ஸஸ். இதுவும் பார்க்குறப்ப ஒரு குவாலிட்டி சைடும் சரி, ஒரு ஹிந்தி படம் என்ன குவாலிட்டி இருக்கும், ஒரு மியூசிக்கலாக, விஷுவலாக, கேமராமேன் பிரமாதமான ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் ஹீரோ ஆஃப் த டே கலக்கியிருக்காப்புல. ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது. ப்ளஸ் கார்த்தி பாடியிருக்காங்கிறாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். டெஃபினட்டாக மறுபடியும் கேட்கணும், அது திரும்ப திரும்ப கேட்கணும், அது எப்படிங்கிறது மிஸ் ஆயிடுச்சு. பட்டு கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. ப்ளஸ் எல்லா லிரிக் ரைட்டர்ஸ் விவேக் அண்ட் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது மிகப்பெரிய கமர்ஷியல் படமாக வரும். ஏன்னா குற்றம் கடிதல் வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன யோசனையில் இருந்திருப்போம் எல்லாருமே. எல்லாரோட அபிப்பிராயமும் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இது மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆகிறதுக்கான எல்லா கலரும் இருக்குது. ப்ளஸ் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஸ்பீச் வேறு. ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்ன படம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற இட்டிஸ் பிரசாந்த் வந்திருக்காரு. ப்ளஸ் லாரன்ஸ் மாஸ்டர் எப்படி டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கொடுத்த மிஸ்டர் அபிஷேக் மேலே இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். ஃப்யூச்சரில் என்னென்ன படம் எடுக்கணும் எல்லாமே ஒரு கமிட்டியாக போட்டு நாங்கள் டைரக்டர்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறோம்.
நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி, ஏன்னா எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த படம் பண்ணுங்க, இந்த படம் பண்ண வேண்டாம், இந்த காஸ்டியூம் போடுங்கன்னு எல்லா ஹீரோஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் நீங்கள் அட்வைஸ் நிறையா கொடுக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறங்காட்டி எங்களுக்கு பயன்பட மாட்டேங்குது. மெயினாக அந்த ப்ளூ சட்டைக்காரரையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கமிட்டி தலைவராக அவரை போட்டு செக்ரட்டரி மற்ற போஸ்டிங்க்கு நீங்கள்லாம் இது பண்ணிடலாம், எல்லாம் ஒரே டீமாக வேலை செய்யலாம். தயவு செஞ்சு இது நான் காமெடியாக சொல்ல, ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். விமர்சனங்கிறது அந்தந்த லிமிட். ஏன்னா உங்களுக்குள்ளே போட்டி ஆகிடுச்சு. அவர் விதவிதமாக காஸ்டியூம் போட்டு கூட 2 பேர் வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடி அவர் கண்டென்ட் அவரு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காம்படிஷன் தாங்க முடியாமல் இட்டிஸ் வந்து தலையில் கெட்டப்பெல்லாம் மாற்றி கயிறுலாம் கட்டி, இப்போ அந்த பாதி ப்ரொடியூசருக்கு அந்த கயிறு தொங்குறதுக்கு தான் தேவைப்படுது, இப்போ உங்களுக்கு தலைவலிக்கு தேவைப்படுது. ஸோ தயவு செஞ்சு பைரசி நிறையா பஞ்சாயத்துகள் இருக்குது, நீங்கள் நம்மளுக்குள்ளேயே மாற்றி மாற்றி கொண்டுட்டு இல்லாமல், ஏன்னா சினிமாவை நாங்கள் எப்படி எங்களை சினிமா வாழ வச்சுட்ருக்கோ அதே மாதிரி உங்களையும் சினிமா தான் வாழ வச்சிட்ருக்கு. அந்த சினிமாவை உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை எல்லாரும் சேர்ந்து பண்ணி அதை மீட்டெடுத்து மறுபடியும் அது நல்ல தொழிலாக மாற்றுறதுக்கு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லோரும் வெளியால் கிடையாது, நம்ம ஃபேமிலி தான். இதில் சில விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களும் நடக்கும். ஏன்னா நடந்துகிட்ருக்கிறது சரியில்லைன்னா அது தப்புன்னு சொல்கிறப்ப அது பிடிக்காத விஷயமாக மாறிடும். கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபாதர் கண்டிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நீங்கள் விஷாலுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் மொத்த இண்டஸ்ட்ரியும் கூட நின்று இது பண்ணணும். ஏன்னா நல்ல கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கும், தமிழ் இண்டஸ்ட்ரி அளவுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் அந்த நல்ல படைப்புகளுக்கு இப்போ இந்த குவாலிட்டியில் ஒரு படம் வருதுன்னா 20 கோடி ரூபா ஷேர் வரணும். அந்த ஷேர் வந்தால் தான் அதுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. அது கேபிள் பைரசியாக இருக்கட்டும், வேறு எந்த பைரசியாக இருக்கட்டும், அதை தடுக்கிறதுக்கான வேலைகள் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இதில் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணணுன்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன், மொத்த இண்டஸ்ட்ரியும் கேட்டுக்கிறேன். இது மிகப்பெரிய ஹிட்டாகி இதில் சம்மந்தப்பட்ட முதலீடு பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் இது மிகப்பெரிய லாபகரமான படமாக அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உமன் எம்பவர்மெண்ட் பற்றி ஒரு அழகான படம், மகளிர் மட்டும். இது ஆல்ரெடி ஜெயிச்ச டைட்டில். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு 3 பேர் ரகலை பண்ண ஒரு படம். ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது டைரக்டரோட ஒரு அழகான தாட் தெரியுது. ஒரு ப்ரைமரி கலர்ஸ் 3 வச்சுருக்காரு, ப்ளூ, க்ரீன், ரெட்டுன்னு. அதுதான் முதல் அக்கு மாதிரி 3 கலர்ஸு. ஸோ அம்மா இல்லைன்னா யாரும் இல்லை, ப்ரைமரியான விஷயங்கள் பெண்கள் இல்லைன்னா யாரும் இல்லை, ஒரு அம்மாவோ ஒரு தங்கச்சியோ ஒரு ஒய்ஃபோ இல்லைன்னா யாருமே இல்லை. அந்த விஷயங்களை வெளியில் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு தூதுவன் வேணும். அது சூர்யா சார் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அதை அழகாக சப்போர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு அந்த 2Dக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஜிப்ரன் ஒரு எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். அவர் சொன்ன மாதிரி வெரி கிரேட் கம்போசிஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட. ஸோ இந்த படத்தில் அந்த 2 பாட்டுமா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அண்ட் விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். காட் பிளஸ். ஒரு விஷயம் நான் இங்கே இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். குற்றம் கடிதல் பண்ணும்போது ஒரு நல்ல சினிமா செய்யணும், நல்ல படமாக பண்ணணும். இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய படங்கள் பண்ணுறாங்க, அதை மாதிரி அண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணத்தோடு தான் நானும் பிரம்மாவும் வந்தோம். குற்றம் கடிதல் நடந்துச்சு, தேசிய விருது, நல்ல படம்ன்ற வாழ்த்து எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வேறு என்ன அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் வந்து எனக்கு 2D had some lot of sense. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது we felt. ஸோ அப்ரோச் பண்ணோம், ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் ஃபைன் ஆகிடுச்சு. நானும் ஓகே ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியாச்சுப்பா, எல்லாம் ஓகே, குட் வெரி குட். இப்போ படம் பண்ணணும் போல் இருக்கே, ஐயோ படம் பண்ணணும், என்ன சைஸ், ஓகே இவங்க எல்லாம் இருக்காங்க, ஆல் 3 ladies and Joe and oh my god, it's going to be a big size and India முழுக்க travel. ஓகே ரைட். ஸோ we went back to drawing board. சரி ஓகே என்ன பண்ணலாம், இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம். பிகாஸ் முன்னாடி பண்ணும்போது we independently did the film. தனியாக whatever we need, whatever canvas we need to do, we did. பட் இது வந்து it's mass, it's very big. ஸோ அதுக்கு என்ன ஹோம்ஒர்க் பண்ணுமோ we sat together, we thought about it. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை விட
எப்படி பெருசாக கொடுக்க முடியும் ஒரு ப்ரொடக்ஷனில் அப்படின்றது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க 2D. எங்களை எந்த ஒரு இன்டர்வென்ஷனுமே கிடையாது. இதை பண்ணுங்க, இது எதுவுமே கிடையாது. எங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள், யூ 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 ஆர் குட் அட் இட், ப்ளீஸ் கேரி ஆன் அண்ட் டூ இட். அந்த லிபர்ட்டி வாஸ் தேர் அண்ட் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபிலிம். And I think that needs a definite salute to Raja sir and Surya sir and everyone in 2D. I think we should clap for that. அடுத்த விஷயம் என்னென்னா, இவங்க ஜோ மேம் அண்ட் பானுப்ரியா மேம் அண்ட் ஊர்வசி மேம் அண்ட் சரண்யா மேம், இவங்கள நம்ம எப்படி ஹவு டு வி ஹேண்டில் தம்? பிகாஸ் அவங்க ட்ராவல் முடியாதுன்ட்டாங்க நிறைய விஷயங்களை. அவங்கள எப்படி ஹவு டு வி டேக் கேர் ஆஃப் தெம்ன்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பயங்கர பயம் இருந்துச்சு முதல்ல. அது இங்கே ஒத்துக்கிட்டே ஆகணும். அது அந்த 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 பயத்தில் எப்படியாவது நல்லா அவங்கள ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு இதில் கொண்டு வரணும் அப்படின்றதில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ செய்தோம்னு நாங்கள் நினைக்கிறோம் மேம். தேங்க்யூ வெரி வெரி மச் எங்களை பிலீவ் பண்ணதுக்கு, கிறிஸ் பிக்சர்ஸை பிலீவ் பண்ணதுக்கு, எங்கள் டீமை பிலீவ் பண்ணதுக்கு, 2Dக்கு. ஸோ தட் இந்த ஒரு ஏன்னா எங்களுக்கு அமிச்சிட்டாங்க. நீங்கள் யூ கேன் ஜோ வாஸ் தேர் லைக் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க் லைக் என்னாச்சு. they were like super comfortable and that gave us the strength. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4வது நாள் it was all become one family. Then now I feel like 2D Chris Pictures no different, like we are part of a family. That's how we feel it, and thank you for that and thank you for that space. என்னுடைய டெக்னீஷியன்ஸ்க்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். பிரம்மா, ஜிப்ரன் அருமையான மியூசிக் கொடுத்துருக்காரு. மணிகண்டன் அருமையாக நமக்கு இங்கே ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. தாமரை மேம் இங்கே வர முடியல அவங்களால. விவேக், உமாதேவி, பிரேம் எடிட்டர், சிஎஸ் பிரேம், குற்றம் விடுதலுக்கும் அவர் தான் பண்ணார். நன்றி பிரேம். சிஎஸ் பாலச்சந்தர் சார் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் டிசைனர், அண்ட் சாம் ஸ்டன்னா அண்ட் பிருந்தா மேம். இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங் காந்தாரி யாரோ சாங் அவங்க தான் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பாட்டு. மீனக்ஷா, பூர்ணிமா, வண்டர்ஃபுல் காஸ்டியூம்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் பூர்ணிமா, அண்ட் ஆண்டனி பி ஜெயரூபன் என்னோட நண்பர். he is making the sound design. We are expecting an amazing sound output. And Patnam Rashid sir, who made the National Award winner, who made the makeup for this film. Okay. Chelladurai and Cruz. இவங்க ரெண்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு ரைட் அண்ட் லெஃப்டாக இருந்தவங்க இந்த ப்ரொடக்ஷனை கொண்டு போனது. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே, இங்கே வந்திருக்கிற கார்த்தி சார் இங்கே பாட்டு பாடினதுக்கு, அண்ட் சுதா மேம், சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், நக்மா மேம், தனஞ்சன் சார், லவிங்சன் சார், எஸ்ஆர் பிரபு, ஞானவேல், தரணி சார், மகிழ் திருமணி சார், பாண்டியராஜ் சார், அண்ட் பாலாஜி தரணிதரன் சார். சாரி, நான் வேகமாக படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாருக்கும் நன்றி. அண்ட் கண்டிப்பாக நான் சூர்யா சாருக்கு பெரிய நன்றி. பிக் ஹார்ட் சார் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் பிலீவிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள்.
எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான, உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.